நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நானும் சொல்லதான் நினைக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன். வாசப்படி ஓரமா நிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே அமைற மாதிரிதான் இருக்குது. இட்லி தின்னு இவ்வளவு இது பண்ணி குடிச்சிட்டு இவ்வளவு சுண்ட சொல்லுவாங்களா அந்த கட்டி மாதிரி தின்னுபிட்டு இப்போ உட்காந்து நல்லா உட்காந்து திருப்பி வேர்க்கல தின்ற. அப்பா நான் நல்லா சாப்பிட்டு பாருங்க ஆளு. ஏய் நீ இப்படி வளர மாட்ட, இப்படிதான் வளர்ந்துன்னு போவ. பொறாம உன்னால சாப்பிட முடியல. ஏன் உடம்பு வந்ததுனால உடம்பு இது ஒரு டைலாக் கத்து வச்சுக்கிறானுங்க. வஞ்சகம் உடம்பு வஞ்சகம். நீ வஞ்சகம் முடிச்ச உடம்பு. ஒல்லியா இருந்தா நான் ரசம் ரசம். நீ குண்டா இருந்தா நீ வந்து ஒரு சொல்லுவாங்களே விஷ செடின்னு சொல்லுவாங்க. விஷப்பூச்சி நாங்களா வேணா காமிச்சு என்னவோ ஒரு செடி மாதிரி பாருங்க. வேலைங்கத்தானா? நீ ஒரு வேலைங்கத்தான் விஷம் மாதிரி. நான் வந்து ஒரு இது மாதிரி எப்பயுமே நானும் சாப்பிட்டுனே இருப்பேன். வீட்டு எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைங்க. கடுப்பாய் போய் வேர்க்கலையே 2 நாளா தின்னுங்கிறேன். ஒரு பழம் இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு ஜூஸ் இல்ல. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. உள்ளங்கிற மிஷின் என்ன மிஷினுவா? மிஷினு நல்ல மிஷின்னு அர்த்தம். எது சாப்பிட்டாலும் ஜனம் ஆயிடுது. இந்த மாதிரியா மஞ்சள் முட்டை உடம்பு ரசப்பூச்சி நானு எல்லாம் நான் தான். ஆமா ஆமா நான் மறந்துட்டேன். நேத்து ஒரு ஸ்நாக்ஸ் கோசம் ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் ஒண்ணு வருது, பார்சல் ஒண்ணு போட்டுருந்தேன். உனக்கு வந்துச்சா வரலையா? ஆமா என் பேர்ல ஒரு பார்சல் வந்திருந்த. ஆமா நீதான் போட்டியா? உனக்கு ஸ்நாக்ஸ் கோசம் போட்டுருந்தேன். ஐயோ நான் கூட யாரோ மாத்தி மகாலட்சுமி தொத்து என் பேருக்கு வந்துச்சு. அதை நான் பிரிக்காம அப்படியே வச்சுக்கினேன். நீதான் பண்ணியா? உனக்குதான் பண்ணிருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ பிரிச்சு பார்க்க வேண்டியதானே? அங்க வெளியதான் வச்சு போய் எடுத்துன்னு போ. வெளியதான் வச்சியா? நான் வாங்கி அப்படியே யாருன்னு தெரியலையா, எப்படி தெரியாம பிரிக்கிறதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். என்னக்கா ஸ்நாக்ஸா? நீ வேற லெவல இதை போய் எடுத்துனா நான் இங்கே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன நீ எப்படி இது பண்ற? நீ உடம்ப போற, ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் தானா குறையா? நீ போ. நான் ஸ்நாக்ஸ் புதுசா டைம் வந்து மாடு அசை போடு தெரியுமா? அந்த மாதிரி அசை போட்டுக்கிட்டே மாடுன்னு சொன்னா அவ்வளவுதான். நீ அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. மாடாவது கொஞ்ச நேரம் ரெஸ்டாவது கொடுக்குறீ. அந்த மாட்டு குடுக்குற ரெஸ்ட் கூட நீ கொடுக்க மாட்ட. என்ன சீனி பண்டாரான்றியா நீ? இல்லன்றியா? அப்ப ஆமான்றியா நீ? என்ன உனக்கெல்லாம் தின்ன முடியல, உனக்கெல்லாம் ஜீரணம் ஆகலன்னு பொறாம நான் பார்த்து தின்றவங்களை பார்த்தா பின்ன வயிறு எரியத்தான் செய்யும். போப்பா இப்ப என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து அவளே பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து என் செல்லடி நீ அச்சாலும் வச்சாலும் நீ எனக்காக யோசிக்கிற பத்து போய் எடுத்துன்னு அப்போ நான் அடிச்சுட்டே இருக்கிற நீங்க உடம்புலாம் வலிக்குது. இனிமேட்டு உண்மையில நான் கையே வைக்க மாட்டேன்ப்பா. உண்மையிலே காமிசா நான் ஒரு டீல் போட்டுக்க. இனிமேட்டு உண்மையில கையே வைக்க மாட்டேன். நான் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ்ல இதே மயங்கிடுவ. நீ மயங்கி உன் மேல விழுந்துருவா. நேத்தே பிடிச்சிருக்கலாமோ? இல்ல இல்லையா? பெட்டு மணி வச்சியா? ஐயோ அப்பா நேத்து சாயங்காலம் வாங்கி வந்து வச்சு என்ன வச்சுன்னு தெரியலையா? காணுங்க. ஐயோ நான் எதுவும் ஆர்டர் போடலையேன்னு நினைச்சேன்.
எங்க வச்சிருந்தா மறந்துட்டேன். எங்க இருக்கு பெட்ரூம் வந்து இருக்கா? இருக்கு இந்தா. அப்போ கூட அந்த வேர்களை விட மாட்டா பாரு. நீ வேணா சாப்பிடு. அப்பா கத்திரிக்காய் வளர்த்தா என்னப்பா வெயிட்டே இல்ல தக்காட்டுது. நேத்து வாங்கும் போது தெரியல உனக்கு. அது யாரோ பேருக்கு வந்ததுன்னா இது பண்ணல. இப்ப எனக்குன்றப்ப நான் யோசிப்பேன்ல, எனக்கு அறிவு இருக்குல்ல. நான் ஓப்பன் பண்ண நீயே பண்ணு. என் கிஃப்ட் இந்த தள்ளாங்க என்ன ஓப்பன் பண்ணுடா தங்க பண்ணு. ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. டன் 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 டன். நீட்டா கீக்கணும். அட ஓபன் பண்ண தெரியல உனக்கு. சீக்கிரம் ஏன் வாழ்க்கையிலே முதல் முறையா எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிருக்கியா? அப்ப கொஞ்சம் எனக்கு நர்வஸா இருக்கு. என்ன வாங்கிருக்கியா? இது நம்ம வைக்கல் மாதிரி இருக்குது. கேட்டது இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது என்ன இது? வைக்கல் தானே எனக்கு வாங்கி வந்துருக்கேன். திமுறா அப்ப பின்ன திமுதா. நீங்க எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன நான் வந்து என்ன சொல்றேன்? காலையில எழுந்த நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், அது மாதிரி உழைக்கிறேன், எருமாடு மாதிரி உழைக்கிறேன், பசு மாடு மாதிரி உழைக்கிறேன், மாடா தேய்கிறேன் அப்படின்ற. அதுக்கு அது மாடு என்ன சாப்பிடும்? வைக்கோல் தான் சாப்பிடும். அது கோசம் ஆர்டர் போட்டு எங்கிருந்து திரும்ப வந்து இது சார்ஜ் எவ்வளவு கட்டிருக்கு தெரியுமா? இதான் உனக்கு ஸ்நாக்ஸா? ஏய் கண்டிப்பா இதுதான் ஸ்நாக்ஸா? இதான் நான் சாப்பிடணுமா? சீக்கிரம் பசி அடங்கிடும், ஸ்ட்ரென்த் அதிகமா கிடைக்கும். அது கெட்டு போயிடும். என்னன்னா மாடுங்கிறீங்க. பின்னாடியே புண்ணாக்கும் வருது ஆர்டர் போட்டு. புண்ணாக்கு நீ தின்று. புண்ணாக்க நீ தின்னு. புண்ணாக்க என்ன போய் புண்ணாக்குன்ற வைக்காக்காரன். இந்த திமிரு இருந்தா இப்பதானே சத்தி வாங்கினேன். படிக்க மாட்டேன்னு சத்தி எல்லாம் வாபஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திமிரு இருந்தா நீ என்ன இது? என்ன பார்த்தா மாடு மதிக்குதா உங்களுக்கு? எப்ப கடன்னா ஒரே வார்த்தை சொல்றேன். நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் தான். அதுக்கு நான் வந்து மாடு கிடையாது. நீ எதையுமே செய்யாத எருமை மாடு மாதிரி நீ திரிஞ்சின்னு வர. இந்த மாடுங்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க. ஸ்நாக்ஸ் போயிடுச்சு. நீ அப்ப சத்தியம் வர மூஞ்சி மொகா கட்டையும் பாரு. நல்லா பண்ணி மாடு மாதிரி இருந்து. ஏய் என் மூஞ்சி பார்த்தா உனக்கு மாடு மாதிரி தந்தோ. எவ்வளவு அழகா இருக்கு போறான். அந்த மாதிரி எப்படி இதுவா பேக் பண்ணி நான் கேர்ஸா இருக்கும் போது நினைச்சேன். அழகா அப்படி போட்டு மடிச்சு சாப்பிட்டுன்னு உள்ள போச்சுன்னா நீ தின்னு உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேர் என்ன சொல்றேன்? நானே எனி டைம் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன்னா நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். மாடா நானு எருமா மாடே. ஏய் ரொம்ப ஓவரா பண்றே. யாரு? சரி போனா போட்டான் 2 நாள் கழிச்சு எள்ளு புண்ணாக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன். மறுபடியும் புண்ணாக்குல தான் கிடையாது. புண்ணாக்கு ஓடி போய் விளையாடாதுமா. 500 ரூபாய் கட்டி பாத்துருக்கேன். 500 ரூபாய் கட்டினான்றதுக்கு எனக்கு புண்ணாக்கு சொல்லுவீங்க. நீ காசு வேஸ்டா போயிடும். பசி அவனுக்கு பத்தல, நிறைய பத்தல. ஏய் வேணாம், என்ன டென்ஷன் பண்ணாத. மரியாதை ஓடி போயிடு. வக்கீல் குத்ததுல நான் கடுப்புல இருக்கிறேன். பட் எதனா போது வருது 500 ரூபாய் பாழா போடும். வந்தா இது இப்ப வாங்கி வை. டிக்கெட் போட்டாத. வாங்கி வைக்க இது வாங்கி